கிங் ஆஃப் தமிழ் டிராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு இந்த டிராமாவோட 2வது பார்ட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம். இப்ப இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, கண்டிப்பா இவனுக்கு என் மேல ஒரு நம்பிக்கை இருக்கும், இந்த கம்பெனிக்காக நான் நிறைய உழைக்கிறேன்னு அப்படின்னு யோசிச்சுட்டு அவ ஃப்ரெண்டு கூட பேசினதை பத்தி தான் யோசிச்சு பாக்குறா. இவளோட ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்கும்போது அவ ஃப்ரெண்டு என்ன சொல்லியிருப்பானா, நீ கூ கூட ரொம்ப வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்க, ஆனா இப்ப வரைக்கும் உன்னால அவரை கரெக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்ல, என்னை பத்தி நீ கவலைப்படாதடி, கூ மேல எத்தனை பொண்ணுங்க ஆசைப்பட்டிருக்காங்க தெரியுமா, ஆனா யாருமே அவர் கிட்ட வந்ததே இல்ல, அது மட்டும் இல்ல அவர் கிட்ட விட்டதும் இல்ல, என்ன மட்டும் தான் கிட்ட விடுறாருன்னா அதுக்கு என்ன காரணம், நான் நல்லா வேலை பாக்குறேன், என் மேல அவருக்கு நம்பிக்கை இருக்கு, அதனாலதான் நான் அவர்கிட்ட க்ளோஸா இருந்துட்டு இருக்கேன், சீக்கிரமே அவரை கரெக்ட் பண்ணியே காட்டுவேன், அது இன்னைக்காவும் இருக்கலாம் நாளைக்காவும் இருக்கலாம் அப்படின்னு இவ பேசிட்டு இருப்பா. அதுதான் இப்ப இவ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது, ஹீரோயின் ஹீரோவோட ஃபார்மஸ்ல தங்கி இருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சு வாய் கொப்பளிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஹீரோவை பார்த்த உடனே இவ வாயில வச்சிருக்க தண்ணி எல்லாத்தையும் ஹீரோ மேல துப்பிடுறான். ஆனா ஹீரோ அந்த புக்கை வச்சு தடுத்துறான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா என்ன மன்னிச்சிருங்க, நான் வேணும்னு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு ஹீரோ தொடச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்ப இவ என்ன கேக்குறானா, எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இந்தா உனக்காக ஐடி கார்டு அப்ளை பண்ணி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க, இனிமே இந்த உலகத்துல நானும் ஒரு ஆளு அப்படின்னு ஹீரோயின் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இப்ப இவ ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா, நீங்க எனக்காக நிறைய உதவி பண்ணிருக்கீங்க, கண்டிப்பா இந்த உதவி எதையுமே நான் மறக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க, என்னால உங்களோட பர்சனல் லைஃப்ல எந்த ஒரு பாதிப்புமே வராது, நம்ம ரெண்டு பேரும் தள்ளி தள்ளி இருக்கிறதா எனக்கு நல்லது அப்படின்றது நல்லாவே தெரியும், கொஞ்ச நாள் மட்டும்தான் நான் இங்க இருப்பேன், அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு போயிருவேன், பண்ண உதவிக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்ல ஹீரோ எதுவும் பேசாம அமைதியா அந்த இடத்த விட்டு போயிடுறான். இவ எதுக்காக இப்படி சொல்லியிருப்பானா, ஹீரோக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு தான் ஹீரோயின் இப்படி சொல்லியிருப்பா ஹீரோ கிட்ட. இப்ப ஹீரோ அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் இவளுக்கு பாத்தீங்கன்னா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு, எதனால இப்படி எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது, ஹீரோயின் நம்மளோட வீட்டை விட்டு வெளியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த மால்ல பார்த்த பையன் தான் வரான். இவனோட பேரு யோயோ. இப்ப யோயோ வந்து என்ன சொல்றானா, என் கூட ஒரு இடத்துக்கு வாங்க, ஒன்னு அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு இவ போக பாக்குறா. இப்ப யோயோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டே வந்துடுறான். அந்த இடம் நல்லா இருக்கு, நீ கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படின்னு இவன் தூக்கிட்டு வர, என்னை யாராவது காப்பாத்துங்களே, என்னை இறக்கி விடுறா லூசு பையல அப்படின்னு சொல்லி இவ திட்டிட்டு இருக்கா. இப்பவே ஹீரோயின் எங்க கூட்டிட்டு போறான்னு பாத்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணதான் கூட்டிட்டு போறான். சரி உனக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ எடுத்துக்க, நான் பில்லு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம் போடா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த யோயோ அவனே ஒரு ட்ரெஸ் சூஸ் பண்ணி இந்த அந்த ட்ரெஸ் போட்டு வா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக உள்ள போறா. இவ உள்ள போனவன யோயோக்கு அவனோட ஃப்ரெண்டு தான் கால் பண்றான். அவன் கால் பண்ணி என்ன சொல்றானா, டேய் நாங்களா கிளப்ல இருக்கோம், நீ வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க, சாரி மச்சான் நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்படின்னு இவ சொல்றான். அந்த பொண்ணு கூட தானே சுத்திட்டு இருக்கா அப்படின்னு இவங்க எல்லாரும் ஓட்டிட்டு இருக்க, இவனும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். உன் கேர்ள் ஃப்ரெண்ட கூட்டிட்டு இங்க வாடா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து நிக்கிறா. அதை பார்த்த உடனே யோயோ வாயை பொழந்துட்டு பார்த்துட்டு, டே போனை வைங்கடா அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போனை கட் பண்ணிடுறான். இப்ப ஐயோ பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ல பார்க்க அழகா இருக்கலே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, இந்த ட்ரெஸ்ஸே நீ போட்டுக்க, உன்னோட ட்ரெஸ்ஸை போட வேணாம் அப்படின்னு இவன் சொல்லிடுறான். இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, ஷாப்பிங் முடிஞ்சிருச்சா நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போக பார்க்க, இல்ல இன்னொரு இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போறேன் வா அப்படின்னு சொல்லி இவளை கிளப்புக்கு தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இப்ப அங்க போன உடனே யோயோட ஃப்ரெண்ட்ஸை பாத்தீங்கன்னா ஹீரோயினை போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. இந்த இதை கொஞ்சமா குடிய அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இல்ல நான் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன் எனக்கு வேணாம் அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்ப அவனை பாத்தீங்கன்னா அவளுக்கு பதிலா நானே குடிக்கிறேன் குடுங்கடா அப்படின்னு சொல்லி யோயோ குடிச்சிட்டு இருக்க. அவனுங்க எல்லாரும் ஓட்டிட்டு இருக்கானுங்க. என்னடா கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாத்தணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி இவங்க ஓட்டிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் அவங்க கூட ஒன்னதான் உட்காந்து விளையாடிட்டு இருக்கா. இப்போ விளையாடிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா 2-3 பாட்டில் சரக்கு அடிச்சுட்டு அங்க இவ ரகலை பண்ணிட்டு இருக்க. இவ பண்ற ரகலை தாங்க முடியாம யோயோ அவளை வெளியே கூட்டிட்டு வந்துடுறான். இப்பவே வெளியே கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது அதே இடத்துக்கு தான் ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்ட் வர்றானுங்க. இப்ப யோயோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட போய் சரக்கு அடிக்க மாட்டேன்னு சொன்ன, ஆனா இப்படி மட்டையாகிற அளவுக்கு சரக்கு அடிச்சிட்டே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கத ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்துறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட, சார் உங்ககிட்ட ஒரு ப்ராஜெக்ட பத்தி பேசணும் அப்படின்னு ஹீரோ அந்த பக்கம் பார்க்க விடாம பண்ணிட்டு இருக்க. ஹீரோயினை பாத்துறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா வேகமா போயிட்டு அவனை அடிக்கலாம் அப்படின்னு வரும்போது இந்த பக்கம் யோயோ ஹீரோயினை பாக்குறான். இந்த பொண்ணு அழகா இருக்கலை, கிஸ் பண்ணா தப்பு இல்ல அப்படின்னு இவன் கிஸ் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் மூஞ்சிலே ஓங்கி ஒரு குத்த போட்டுறான். இப்ப ஹீரோயின் கண்ணை நல்லா முடிச்சு பார்த்தா ஹீரோ தான் தெரியறான். நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, இவனை உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி யோயோ கேக்குறான். இப்ப யோயோ பாத்தீங்கன்னா இவன் உன்னோட அங்கிளா இல்ல அப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்க, அங்கிள் கிடையாது அப்படின்னு இவ சொல்லிடுறான். ஐயோ அப்படின்னா என்னோட மாமனாரா, அட பாவி மாமனார் முன்னாடி எப்படி நடந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவனை பாத்தீங்கன்னா மாமா என்ன மன்னிச்சிருங்க நான் இதை தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினை தூக்கிட்டு அவனை பார்த்து என்ன சொல்றானா, ஒழுங்காவே கிட்ட இருந்து தள்ளியே இரு அப்படின்னு சொல்ல இவனுமே ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோயினை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு போக இவன் மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, என்னோட மாமா இவ்வளவு கோபக்காரரா இருக்காரு, எப்படி இவரை கரெக்ட் பண்ணி அவரோட பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன்னு தெரியலையா அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயினை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இவன் தூக்கிட்டு வர்றத ஹீரோவோட அசிஸ்டன்ட் பல்ல இழிச்சிட்டு
வச்சுட்டு பாத்துட்டு இருக்க, எவ்வளவு நேரம்டா இப்படி என்ன பாத்துட்டு இருக்க போற, டோரை ஓபன் பண்ண அப்படின்னு ஹீரோ சொல்ல அவனுமே டோரை ஓபன் பண்ணிடுறான். இப்ப ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு வந்து பெட்ரூம்ல படுக்க வைக்கிறான். இப்ப படுக்க வச்சவன இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோவை பிடிச்சிட்டு, சாரி நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நான் உனக்காக 18 வருஷமா காத்துட்டு இருந்தேன் தெரியுமா, நான் உன்னை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணி தெரியுமா அப்படின்னு ஹீரோ அழுதுட்டு இருக்க, ஹஸ்பண்ட் அழுகாதீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். அவன் இவங்க கிஸ் பண்றத பார்த்த உடனே கண்ணு முடிக்கிட்டு அவன் இந்த இடத்த விட்டு ஓடியே போயிடுறான். இப்ப ஹீரோயின் கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குனு ஹீரோவை தள்ளி விட்டுட்டு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்காக என்ன கிஸ் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறேன், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா, உனக்கு தான் ஆல்ரெடி ஃபேமிலி இருக்குல்ல, இனிமே கிட்ட வராத அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க, இன்னைக்கு கிளப்ல ஒரு பையன் கூட போனியே, அந்த பையனை தான் உனக்கு பிடிச்சிருக்கா, என்ன உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா, உனக்குன்னு தனி குடும்பம் இருக்கும் போது என்ன பத்தி எதுக்காக யோசிக்கிற, இனிமே நீ என் பக்கத்துல வராத, நான் உன்னை பார்க்கவே விரும்பல அப்படின்னு சொல்ல ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு சோகமா எந்திரிச்சு வந்துடுறான். இப்ப ஹீரோ சோகத்தோட வந்துட்டு இருக்க, ஹீரோட அசிஸ்டன்ட் என்ன கேக்குறானா, என்ன பாஸ் அதுக்குள்ள வந்துட்டீங்க, எதுவும் முடிஞ்ச மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ அவனை மறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நேரா பாருக்கு தான் போறான் சரக்கடிக்க. இப்ப ஹீரோ சரக்கடிச்சுட்டு அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றானா, அவ என்ன பார்க்கவே விரும்பலன்னு சொல்றாடா, நான் அவளுக்காக 18 வருஷம் காத்துட்டு இருந்தேன், ஆனா அவன் என்னோட காதலை புரிஞ்சுக்கல தெரியுமா அப்படின்னு சொல்லி இவன் சரக்கடிச்சிட்டு இருக்க, பாஸ் ஆல்ரெடி நிறைய சரக்கடிச்சிட்டீங்க, நான் போய் காரை ரெடி பண்றேன், நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு இவன் அந்த இடத்த விட்டு போறான். இப்ப அவன் போன உடனே ஹீரோ இந்த பக்கம் தனியா இருக்கத பார்த்த உடனே அந்த இடத்துக்கு இந்த மேனேஜர் பொண்ணு தான் வரா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தனியா, நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி இப்ப அவளை பாத்தீங்கன்னா யாருக்கோ கால் பண்ணி எனக்காக ஒரு ரூம் புக் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்ல அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஹீரோவை அந்த கிளப்பை விட்டு வெளியே கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் அந்த கிளப்புக்கு வெளியே தான் நடந்து போயிட்டு இருக்கா, ஏதோ திங்ஸ் வாங்கலான்னு வந்திருக்கா. இப்ப இவளை பாத்தீங்கன்னா ஹீரோவை பிடிக்க முடியாம அங்க இங்கன்னு பிடிச்சிட்டு இருக்க, இது எல்லாத்தையும் ஹீரோயின் இந்த பக்கம் நின்று பாத்துட்டு இருக்க, 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இப்ப ஹீரோயின் நம்மளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இந்த பொண்ணுதான் என்னோட பொண்டாட்டியா அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி போயிடுறா. இப்ப அவ ஃபீல் பண்ணிக்கிட்டே என்ன யோசிக்கிறானா, நான் 18 வருஷம் கோமால இருந்தது என்னோட தப்பா, என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இவ ஹீரோ நினைச்சு அழுதுட்டு இருக்கா. இப்ப அவ நடு ரோட்ல உட்காந்து அழுதுட்டு அவளோட ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்றா. அவளுக்கு கால் பண்ணி என்ன சொல்றானா, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்டி, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு, அப்புறமா நான் உனக்கு திருப்பி தரேன் அப்படின்னு சொல்ல, ஏண்டி அழுதுட்டு இருக்க, உன்னோட பாய் ஃப்ரெண்டாலே அப்படின்னு சொல்லி கேட்க, இனிமே அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லடி, அவனுக்கு ஆல்ரெடி ஒரு பொண்டாட்டி இருக்குன்னு சொன்னேன்ல, அவங்க 2 பேரும் இன்னைக்கு கிஸ் பண்ணிக்கிறத நான் என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இவ அழுதுட்டு இருக்கா. இப்போ ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, கவலைப்படாத நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் கட் பண்ணா ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோவா அந்த பொண்ணு கூட்டிட்டு வந்து டாக்ஸில ஏறலாம் அப்படின்னு வரும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் பேரை தான் சொல்லிட்டு இருக்கான். ஷென், நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க, ஷென்னா இது இவரோட எக்ஸ் பொண்டாட்டி பேராச்சு அப்படின்னு இவ யோசிச்சுட்டு ஹீரோவை கார்ல ஏத்தலாம் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். அவன் ஓடி வந்து என்ன சொல்றானா, எதுக்காக கூவ நீங்க கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அட என்னப்பா இது கேள்வி, கிளப்ல அவரை பார்த்தேன், சரக்கு அடிச்சுட்டு மட்டையா இருந்தாரு, அதனாலதான் அவரை வீட்டுல டிராப் பண்ணலான்னு அவரை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு இவ சொல்ல, அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஹீரோவை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் முத வேலையா அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்கா. இவ பேக் பண்ணிட்டு இருக்கத ஹீரோ பார்த்த உடனே என்ன கேட்கிறானா, எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்க, இத்தனை நாளா நீங்க என்ன பத்திரமா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்யூ, புதுசா வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நான் அந்த பணம் எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்துறேன், இனிமே நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ போக பார்க்க ஹீரோ அவளை புடிச்சுக்கிறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, நம்ம 2 பேரும் தள்ளி தள்ளி இருக்கிறதா எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக ஹீரோவோட மனசே உடைஞ்சு போயிருது. இப்ப ஹீரோயின் ஹீரோவோட வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா அப்பாவை தேடிதான் போயிட்டு இருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா தேடி தேடி நைட் ஆயிருது. அவங்க இருந்த வீட்டு லொகேஷனை கண்டுபிடிச்சு, என்னோட வீடு இந்த இடத்துல தானே இருந்துச்சு, என்னோட அம்மா அப்பாவும் இங்கதான் இருந்திருப்பாங்க அப்படின்னு இவ தேடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இவளோட பக்கத்து வீட்டு பாட்டி தான் வராங்க. அந்த பாட்டியை பார்த்த உடனே, பாட்டி இது நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மாடி நீ உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா பாட்டி நான் நல்லா தான் இருக்கேன், என்னோட அம்மா அப்பாவை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, என்னமா உன்னோட அம்மா அப்பாவை தேடி வந்தேன்னு சொல்ற, அவங்க இறந்து போயிட்டாங்க தெரியுமா, உன்னை தேடி தேடி தெரு தெருவா அலைஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு மனசுடைஞ்சு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு இதையுமே நின்னு போற மாதிரி ஆயிடுது. இப்ப அவளை பாத்தீங்கன்னா, என்னாலதான் என்னோட அம்மா அப்பா இறந்து போயிருக்காங்க, நான் தான் அவங்களை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி இவ நடு ரோட்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இப்ப அவ கதறி கதறி அழுதுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். ஹீரோ பார்த்த உடனே இவ என்ன சொல்றானா, நான் தான் என்னோட அம்மா அப்பாவை கொண்டுட்டேன், எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, உன் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு ஹீரோவில சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்ப அவ அழுதுட்டு இருக்கும்போது அதே இடத்துல மயக்கம்
போட்டு விழ ஹீரோ அவள அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போயிடுறான். இப்ப அவன் எங்க தூக்கிட்டு போறான்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான். ஹீரோயின் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோக்கு டாக்டர் சொன்ன விஷயம் தான் ஞாபகம் வருது. அவங்க இத்தனை வருஷமா கோமால இருந்திருக்காங்க, அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவுமே சொல்லாதீங்க, நல்லா ரெஸ்ட் எடுக்க வச்சு பத்திரமா பாத்துக்கங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு போயிருப்பாரு. அதுதான் ஹீரோ இப்ப யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் கண்ணை முழிச்சு பாக்குறா. இப்ப அவன் ஹீரோ கிட்ட என்ன கேக்குறானா, என்னோட அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியும் தானே அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இப்பவே என்ன சொல்றானா, உன்னோட ஹெல்த் தான் எனக்கு முக்கியம், உன்னை பத்தி கவலைப்பட்டதுனாலதான் இந்த விஷயத்த பத்தி நான் உங்ககிட்ட சொல்லல அப்படின்னு சொல்ல இப்பவே என்ன சொல்றனா, உனக்கு டைம் இருக்கும்போது என் அம்மா அப்பாவோட கல்லறைக்கிட்ட என்ன கூட்டிட்டு போறியா, நான் அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போறான். இப்ப அங்க போனதுக்கு அப்புறம் இவ்வளவு பாத்தீங்கன்னா, என்ன மன்னிச்சிருங்கம்மா, உண்மையாவே நான் வேணும்னு எதுவும் பண்ணல, எல்லாமே என் தப்பு தான், என்னாலதான் உங்க ரெண்டு பேருக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு, நான் கோமால இருந்திருக்கலாம், இல்லைன்னா அந்த ஆக்சிடென்ட்ல நானே செத்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவ அழுதுட்டு இருக்கும்போது ஹீரோ அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்ப ஹீரோ அவளை சமாதானப்படுத்தி என்ன சொல்றனா, உனக்கு என்ன தேவைனாலும் என்ன கேளு, என் வீட்டோட கதவை எப்பவுமே உனக்காக திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்க. என்ன சொல்றானா, நான் உன்னை புதிய இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், அந்த இடத்துக்குலாம் போனா உன்னோட மைண்ட் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி இவன் கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷம் காரை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி இவன் இறங்கி போயிட்டு இருக்கா. யாரான்னு பார்த்தா இந்த மொட்டை மாமா தான். ஹீரோயினை கார்ல கூட்டிட்டு போகும்போது தானே அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், அவன் தான் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். இப்ப என்ன கேக்குறானா, நீங்க அவர் தானே 18 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கார்ல கூட்டிட்டு போனவர் அப்படின்னு சொல்ல, ஆமாமா, என் பொண்டாட்டியே என்ன மறந்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா, ஆனா நீ ஞாபகம் வச்சிட்டு இருக்கியே, நீ உயிரோட தான் இருக்கியா, வா உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, என் பொண்ணு என்னன்னு தெரியல, என் பொண்டாட்டி 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டா, நீ அதையும் கூட இருக்கிய அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினும் அவளோட சோக கதையை சொல்லிட்டு இருக்கா. என்னோட அம்மா அப்பாவை இறந்து போயிட்டாங்க, என் புருஷன் கூட என்ன விட்டுட்டு 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க. ஹீரோ தூரமா நின்னு கேட்டுட்டு இருக்கான். ஆனா ஹீரோக்கு இவங்க என்ன பேசுறாங்கன்னு தான் தெரியல. இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா அவளோட போன் நம்பரை கொடுத்துட்டு, அங்கிள் ஃப்ரீயா இருக்கும்போது எனக்கு கால் பண்ணுங்க, என் கூட டச்ல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இடத்த விட்டு போறா. இப்ப அவ வீட்டுக்கு போனவன முத வேலையா என்ன பாக்குறான்னு பாத்தீங்கன்னா, நான் எப்படியாவது 2005க்கு போய் ஆகணும், என்னோட வாழ்க்கையை நான் மாத்தி ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு எப்படி கடந்த காலத்துக்கு போறது, எப்படி மறுபிறவி எடுக்கிறது அப்படின்ற புக்கை பத்தி எல்லாம் படிச்சிட்டு இருக்கா. எனக்கு மறுபடியும் என்னோட புருஷன் வேணும் அப்படின்னு யோசிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு சூனியக்காரியாவே மாறிட்டா. இவ இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வர சவுண்ட் தான் கேக்குது. அதை கேட்டவன இது எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சிட்டு இருக்க. இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றானா, இந்த உனக்காக அந்த வேலையை பார்த்துட்டு வந்திருக்கேன், டிசைனர் வேலை வேணா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல தேங்க்யூ அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அவ எடுத்து வச்ச செட்டப்ல இருந்து ஒரு பொருள் கீழே விழுற மாதிரி போக இவ அதை எடுக்கலாம் அப்படின்னு போகும்போது ஹீரோவை கீழே தள்ளி இவன் மேல விழுந்துடுறா. இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் ஹீரோவோட பாடியை தொட்டு பாக்குறா, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இப்பவே எந்திரிச்சு என்ன சொல்றனா, கோ நீ என்ன கட்டி பிடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ பாத்தீங்கன்னா, இதுக்காக தானே இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோனை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இப்ப மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, நீ என்னோட பழைய புருஷனா எனக்கு கண்டிப்பா கிடைப்ப, அதுக்காக தான் நான் இவ்வளவும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா அவ டிராவல் பண்ண மாதிரி ஒரு காரு அதே மாதிரி செட்டப்லாம் பண்ணி வச்சுட்டு, நான் இப்படிதான் டிராவல் பண்ணேன், அப்பதான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதே மாதிரி மறுபடியும் பண்ணி பாப்போம் அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த மொட்டை அங்கிளையும் போட்டு பிரெயின் வாஷ் பண்ணி விட்டுறா. இப்ப அவங்க ரெண்டு பேரும் அதே மாதிரி ஒரு கார்ல ஏறிட்டு 18 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ரூட்ல போய் நமக்கு ஆக்சிடென்ட் ஆச்சோ அதே ரூட்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொட்டை அங்கிளோட போயிட்டு இருக்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி ஒரு லேடியை கேக்குறாங்க, இது என்ன வருஷம் அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க 2023 சொல்லிடுறாங்க. இப்ப இதே மாதிரி மொட்டையும் ஹீரோயினும் சேர்த்து 4-5 தடவை ட்ரிப் போக இவளுக்கு வாமிட் வர்ற மாதிரியே ஆகிருது. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா வெளியே நின்று வாமிட் எடுத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வந்து தண்ணி கொடுத்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் ஹீரோ பார்த்து என்ன சொல்றானா, என்னால எதையுமே மாத்த முடியல, அதே மாதிரி இந்த வருஷத்தை என்னால ஏத்துக்கவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவ அவளோட வீட்டுக்கு போயிடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவ வீட்டுல படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் வரா. அவளை பாக்குறதுக்கு இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா தலையெல்லாம் கழிச்சு போட்டுட்டு பேய் மாதிரி போய் நிக்க, ஏய் யாரு நீ, என் ஃப்ரெண்டோட வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்க, கண்டவளுக்குலாம் இங்க இடம் இல்ல, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்ல அந்த கண்டவன் நான் தாண்டி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவளோட முகத்தை காமிச்சிட்டு இருக்கா. இப்ப அவ ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா ஏண்டி பேய் மாதிரி நின்னுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவ கிட்ட வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்தா ஒரே குளிக்காத வடையா இருக்கு, எத்தனை நாள் டே ஆச்சு நீ குளிச்சு போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி இவ ஹீரோயினை குளிக்கதான் அனுப்புறா. இப்ப ஹீரோயின் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவ என்ன சொல்றானா, என்னடி டைம் டிராவல் பண்றது ஃபெயிலியர் ஆச்சா, உன்னால டைம் டிராவல்லாம் பண்ண முடியாது, உன் மனசை மாத்திக்கிட்டு இந்த உலகத்துக்கு ஏத்த மாதிரி வாழ பாரு அப்படின்னு சொல்ல இப்ப ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கா. என்னால முடியலடி, என் ஹஸ்பண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இவ அழுதுட்டு இருக்க. கவலைப்படாதடி, நான் தான் உன் கூட இருக்கேன்ல, நான் உன்னை பாத்துக்கிறேன், நிறைய கம்பெனிக்கு இன்டர்வியூ போ, புதுசா வேலையில ஜாயின் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், கண்டிப்பா உன்னோட மைண்ட் மாறும் அப்படின்னு சொல்ல இப்ப ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கம்பெனிக்கா இன்டர்வியூ போறா. அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உனக்கு 40 வயசா, 2005
25ல தான் கிராஜுவேட் வாங்கினியா? ஆனா உன்னை பார்த்தா 40 வயசு மாதிரி இல்லையே, கண்டிப்பா இது ஃபேக்கா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை துரத்தி விட்டுறாங்க. இப்போ ஒருத்தர் பாத்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல, ஆனா பார்க்க அழகா இருக்க, உனக்குலாம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை அப்படின்னு இவ ஹீரோயின்ட்ட தப்பா நடந்துட்டு இருக்க. ஹீரோயின் அந்த இடத்த விட்டு ஓடியே வந்துடுறா. இப்ப ஓடி வந்து கீழே உட்காந்துட்டு என்ன யோசிக்கிறானா, 50 ரூபாய் தான் இருக்கு, இதை வச்சுட்டு இனிமே நான் எத்தனை கம்பெனிக்கு இன்டர்வியூ போறது அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு யோயா தான் வரான். இப்ப யோயா வந்து என்ன கேட்கிறானா, எதுக்காக எங்க உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் வேலை தேடிட்டு இருந்தேன்னா கால் வலிச்சுட்டு அதனாலதான் கீழே உட்காந்துருந்தேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவனை பாத்தீங்கன்னா வேலை கிடைக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல, நிறைய செலவாகும், இந்த என்னோட கார்டை வச்சுக்க, எவ்வளவு வேணாலும் யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி இவன் கொடுக்க, எனக்கு அதெல்லாம் வேணா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இடத்த விட்டு ஓடி போயிடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட வீட்டுக்கு வந்துடுறா. இப்ப வீட்டுக்கு வந்து ஹீரோ சொன்ன கம்பெனியை பத்தி தான் யோசிச்சு பாக்குறான். அந்த பேப்பரை வேற கோவத்துல எங்கேயும் தூக்கி போட்டனே அப்படின்னு இவ ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்க. எங்கேயுமே அது கிடைக்கல, குப்பைத்தொட்டியில கூட தேடி பார்த்துட்டா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா குப்பைத்தொட்டியை தூக்கி தலையில போட்டு வேற வழியே இல்ல, அவங்கிட்ட தான் கேட்டாகணும் அப்படின்னு வச்சுட்டு நேரா போய் ஹீரோக்கு தான் கால் பண்றா. அவளுக்கு கால் பண்ணி கம்பெனி டீடைல் கேட்க ஹீரோ நேர்லயே வந்து கொடுத்துறான். இப்ப அந்த கம்பெனி டீடைல பார்த்தா ரொம்ப பெரிய கம்பெனியா இருக்கு. ஐயோ இது ரொம்ப பெரிய கம்பெனி, இங்கெல்லாம் எனக்கு வேலை கிடைக்காது, ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்ல அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. புதுசா வர்றவங்கள இந்த கம்பெனி கண்டிப்பா அப்ரோச் பண்ணுவாங்க, நீ வேணா ட்ரை பண்ணி பாரு, என்னோட ஃப்ரெண்டுமே இந்த கம்பெனில தான் வேலை பாக்குறா அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. இப்ப அடுத்த நாள் அந்த ஹீரோயின் இன்டர்வியூக்கு போனா 5 பேரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஸ்டார்டிங்லயே. இதெல்லாம் பார்த்த உடனே இவ பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்க. அடுத்து ஹீரோயினை தான் கூப்பிடுறாங்க. இப்ப அந்த ஹச்ஆர் என்ன சொல்றாரா, நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க, உங்களுக்கு சம்பளம் 10,000 அப்படின்னு சொல்ல என்னால நம்பவே முடியல, ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்த விட்டு போறா. இப்ப இந்த ஹச்ஆர் பாத்தீங்கன்னா இன்டர்வியூல செலக்ட் ஆனவங்களோட லிஸ்ட் எடுத்துட்டு இந்த மேனேஜர் பொண்ணு கிட்ட தான் கொண்டுட்டு வந்து கொடுக்குறாரு. இப்ப இந்த மேனேஜர் பொண்ணு அவங்க பேர் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஹீரோயினோட பேரை பாக்குறா. அதுல ஷென்னன் போட்டிருக்கு. என்னது ஷென்னா, கிளப்ல வர போதையில இந்த பொண்ணோட பேரை தானே சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இந்த பொண்ணுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, எப்படி நீங்க செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவ கேட்க, கூசார் தான் இந்த பொண்ணை ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. இப்ப அவளை பாத்தீங்கன்னா நான் பாத்துக்கிறேன், இந்த பொண்ணை செலக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ரெஸ்யூமை தூக்கி குப்பையில போட்டுட்டு போயிடுறா. இப்ப ஹீரோயின் இன்டர்வியூ முடிச்சு வெளியே வந்துட்டு இருக்கும்போது அவளுக்கு ஹீரோ தான் கால் பண்றா. இன்டர்வியூ எப்படி போச்சு அப்படின்னு சொல்ல அவங்க என்ன செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு இவ ஹாப்பியா சொல்லிட்டு இருக்கா. சரி நைட்டு நம்ம 2 பேரும் டின்னர் போலாமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கூப்பிட இவளுமே போலான்னு சொல்லிடுறா. இப்போ நைட் ஆகுது, 2 பேருமே ஒரு ஹோட்டல்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்லிட்டு இருக்கானா, கண்டிப்பா நான் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி இதை விட அதிக சம்பளம் வாங்குவேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கும்போது அவளோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது, உங்களோட இன்டர்வியூ ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொல்ல இவ ரொம்ப ஷாக் ஆயிரா, என்னது இன்டர்வியூ ஃபெயிலியர் அப்படின்னு. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, இந்த மாதிரி பெரிய கம்பெனிலாம் இப்படிதான் சொல்லுவாங்க, ஆனா நாளைக்கு டிசிஷன் மாறும் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது, ஹீரோயின் வேலைக்கு தான் வந்திருக்கா, கால் பண்ணி வர சொல்லிட்டாங்க போல. இப்ப வேலைக்கு வந்துட்டு இருக்க அதே இடத்துக்கு தான் இந்த மேனேஜர் பொண்ணு வரா. அவளை பார்த்தவொடனே இவன் என்ன யோசிக்கிறானா, குவோட பொண்டாட்டியா, இந்த பொண்ணு கூட தான் நம்ம வேலை பார்க்க போறோமா அப்படின்னு அவளோட முகத்தை மறைச்சுக்கிட்டே இவன் நின்னுட்டு இருக்க. இப்ப அந்த மேனேஜர் பொண்ணு என்ன சொல்றானா, நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோமா, எதுக்காக உன்னோட முகத்தை மறைச்சிட்டு இருக்க, கையை எடு அப்படின்னு சொல்ல ஹீரோயினை கையை எடுத்துடுறா. இப்ப அவளை பார்த்த உடனே ஷென் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஆமா மேடம் தான், இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டே ஒர்க், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு ஓடியே போயிடுறா. இப்ப இந்த மேனேஜர் பொண்ணு கம்பெனிக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த ஹச்ஆரை கூப்பிட்டு தான் திட்டிட்டு இருக்கா. இவளோட ரெஸ்யூமை எதுக்காக செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம பாஸோட அசிஸ்டன்ட் தான் சொன்னாரு, அவரை மீறி என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவன் மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, கண்டிப்பா உன்னை இந்த கம்பெனி விட்டு நான் துரத்த வேண்டிய அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போறா. இப்ப இந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அவங்க 2 பேருக்கு கல்யாணம் நடந்து ஃபர்ஸ்ட் நைட் நடந்திருக்கு இல்லையா. அப்ப ஹீரோ என்ன சொல்லிருப்பானா, நான் வேலைக்கு போயிட்டேன்னா உன் கூட இருக்க முடியாது, உன் கூட எப்பவுமே இப்படி இருக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ கவலைப்படாத, நான் தான் இருக்கல, வெளியில போய் வேலை பார்த்துட்டு வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உன்னை நல்லபடியா பாத்துக்குவேன், நம்ம 2 பேரும் எப்பவும் இப்படியே சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லியிருப்பா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, சாகுறதுனா கூட நான் உன் கூட சேர்ந்துதான் சாவேன், நீ இல்லாம என்னால வாழ முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்ல, நானும் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், வேலைக்கு போயிட்டு வந்த உடனே நீ எனக்கு கிஸ் பண்ணணும், எங்க ஒரு கிஸ் கூட அப்படின்னு சொல்ல ஹீரோ அவளோட கன்னத்துல கிஸ் பண்ணிருப்பான். கன்னத்துல இல்லப்பா, இப்படி கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவோட லிப்ல கிஸ் பண்ணிட்டு இருக்க. அது எல்லாத்தையும் ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இந்த பக்கம் சிரிச்சிட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் ஹீரோயினை காட்டினீங்கன்னா அவ எல்லாரும் முன்னாடி எந்திரிச்சு என்ன சொல்றனா, நான் இந்த கம்பெனில புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன், என்னோட பேர் ஷென் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ பேசுறத அங்க உள்ள யாருமே கண்டுக்கல. இப்ப பக்கத்துல உட்கார்ந்துருக்க போட்டு என்ன சொல்றானா, என்னடி பண்ணிட்டு இருக்க, அமைதியா உட்காரு, இங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, ஏன் பண்ணக்கூடாது, ஒரு எம்ப்ளாயி வந்தா இப்படித்தானே பண்ணணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. இப்ப அதுக்கு இந்த பொண்ணு என்ன சொல்றா, இங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம இன்டர்னா தான் ஜாயின் பண்ணிருக்கோம், நம்மளெல்லாம் எப்ப வேணாலும் வேலையை விட்டு தூக்கலாம், நம்மள முதல்ல மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, தேங்க்யூ எனக்கு இவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அவளோட தோல்ல கை போட்டு, இன்னையில இருந்து நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ், உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் இப்படி
ஜாலியா பேசுறத தூரமா நின்னு இந்த மேனேஜர் பொண்ணு பாத்துட்டு இருக்கா. சந்தோஷமாவா இருக்க, உன் சந்தோஷத்தை நான் கெடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிளான போட்டு விட்டுறா. இப்ப ஹீரோயின் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து நிறைய ஃபைல போட்டு இந்த ஃபைல் எல்லாம் முடி அப்படின்னு சொல்ல, இது என்னோட வேலை இல்லையே அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றனா, நீ ஃப்ரெஷரா தானே ஜாயின் பண்ணிருக்க, எல்லா வேலையும் தான் பார்த்தாகணும், சீக்கிரம் பாரு அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது. இவ்வளவு ஃபைல எப்படி என்னால முடிக்க முடியும் அப்படின்னு இவ திட்டிட்டு இருக்க. ஏய் அமைதியா இருறியா, அவங்க கேட்டாங்கன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிரும், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் கவலைப்படாத அப்படின்னு இந்த பொண்ணு சொல்றா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா உண்மையாவே நீ ஃப்ரெண்டா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும், தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அவ என்ன சொல்றா, நான் அந்த வேலையை முடிச்சுட்டு போறதுக்கு நைட்டு எவ்வளவு லேட் ஆயிரும் தெரியுமா, கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கவலைப்படாத, நான் தான் உன் கூட இருக்கேன்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், அந்த பிசாசுங்களை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத அப்படின்னு இவ சொல்ல, நீ உண்மையாவே நல்ல காமெடியா பேசிட்டு இருக்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபைல் எடுத்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஹீரோனோட அசிஸ்டன்ட்ட பேசி நடந்து வந்துட்டு இருக்கான். இப்ப ஷென்ன பார்த்த உடனே ஹீரோ இந்த பக்கம் திரும்பி நின்னுட்டு இருக்க. என்னது இது நம்மால் மாதிரியே இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோன் அந்த இடத்த விட்டு போறா. இப்ப இந்த அசிஸ்டன்ட் என்ன கேக்குறானா, எதுக்காக பாஸ் அவங்க கிட்ட நீங்க தான் பாஸ்ன்ற விஷயத்த மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, தேவையில்லாம யோசிக்காதடா, வேலை ஏதோ அதை மட்டும் பாரு அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோ இப்படி சொல்றதோட தான் இந்த பார்ட் முடியுது. அடுத்த பார்ட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். பாய்.